குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நேற்று நம்ம இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸில் ப்ரீமியம் அப்படின்ற ஒரு கான்செப்டை பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டில் பார்ப்போம். செகண்ட் இயர் ஏ செக்ஷன் அண்டு பி செக்ஷன். ஓகே, ஸோ இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லி உனக்கு ப்ராப்ளம் இருக்குது. இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸில் டிஸ்கவுண்ட் அப்படின்ற ஒரு இதில் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ அருள் லிமிடெட் 3000 equity shares at the rate of rupees 10 each. The share was discount at 10%. Share payable as under share application rupees 4, share allotment rupees 4, share first and final call rupees 1 per share. இந்த மாதிரி இருக்கு. கீழே வந்து கொஸ்டின் வந்து all the shares were fully subscribed and duly received. Pass the journal entry. So first 3000 ஈக்விட்டி ஷேர் இஷ்யூ பண்ணுறாங்க. ஒரு ஷேரோட ரேட்டு வந்து 10 ரூபா. ஸோ அது வந்து 10% டிஸ்கவுண்ட்டில் வெளியே வருது. ஸோ எனக்கு இந்த 10 ரூபாயில் 10% நேற்று நம்ம பார்த்தோம், ப்ரீமியத்துக்கு நம்ம பார்த்தோம். 10 ரூபாயில் 10% பார்த்தா 1 ரூபா ப்ரீமியம். ஸோ தட் இஸ் த சேம் கான்செப்ட் தான். ஸோ 10 ருபீஸில் 10%, அது எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அவ்வளோ பர்சன்டேஜ் நீ பார்க்க போகிற. இப்போ எனக்கு இது பார்க்க தெரியல அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணுற, அப்ளிகேஷன் அலாட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு கால் ஃபைனல் கால் இது எல்லாத்தையும் நீ கூட்டிப்பார். இப்போ 10 ரூபா உள்ள ஷேரு இங்கே கூட்டினா வந்து நமக்கு 9 ருபீஸ் தான் வரும். ஏன்னா அப்ளிகேஷன் 4 ரூபா, அலாட்மெண்ட்டு 4, ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 1. ஸோ டிஸ்கவுண்ட்டில் தான் வந்து நமக்கு கம்ப்ளீட்டடாக வந்து 1 ருபீஸ் அப்படின்னு சொல்லி நீ ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ டைரெக்டாக நீ ஜேர்னல் என்ட்ரிக்கு வரலாம். ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி என்னது? ஸோ அப்ளிகேஷனுக்கு ஜேர்னல் என்ட்ரி 3000 ஈக்விட்டி ஷேர். ஸோ 4 ரூபா மணிக்கு. அப்போ என்ன பண்ணுற, பேங்க் அக்கௌண்ட் டேட்டா. ஸோ ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன். ஸோ 3000 into 4 rupees. ஸோ 12,000. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னது, அலாட்மெண்ட் அப்ளிகேஷன் மணி இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த ஷேர் கேபிட்டல். அப்போ செகண்ட் என்ட்ரி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல். ஸோ 12,000 சேம் அமௌண்ட் தான் 12,000. இப்போ அலாட்மெண்ட் அப்படிங்கும்போது ஸோ இங்கே ஒரு என்ட்ரி ஆட் ஆகும், ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிங்க. 3000 ஷேர் 4 ரூபா மணிக்கு. ஸோ 12,000 இங்கே போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்றது 1 ரூபி. அப்போ அந்த டிஸ்கவுண்ட் அப்படின்றது ஸோ டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா. 3000 ஷேர். ஸோ 3000 ஷேர்ஸுக்கு 1 ரூபா மணிக்கு டிஸ்கவுண்ட் பார்த்தா மொத்தம் 3000. இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2 ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 15,000. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பேங்க் என்ட்ரி. ஸோ பேங்க் என்ட்ரி எழுதும்போது பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட். ஸோ அலாட்மெண்ட்டோட அமௌண்ட்டு 12,000. அந்த 12,000 தான் இங்கே இருக்குது. அடுத்து ஷேர் ஃபஸ்ட் அண்டு final call account data to share capital
3000 into 1 rupees. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் வந்து 1 ரூபானால நம்ம 3000 into 1 மல்டிப்ளை பண்ணி 3000. அதுக்கடுத்து பேங்க் என்ட்ரி போடும்போது பேங்க் அக்கௌண்ட் டேட்டா 2 ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் 2 ஷேர் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் 3000. தட்ஸ் ஆல். ஸோ டிஸ்கவுண்ட்டுக்கு ஒரே ஒரு என்ட்ரி ஆட் ஆகும். அது அலாட்மெண்ட்டில் நீ அந்த என்ட்ரியை சேர்த்து போடப்போம். ப்ரீமியத்துக்கு ஒரு என்ட்ரி ஆட் ஆகும். ஸோ ப்ரீமியம் வரும்போது ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா 2 ஷேர் ப்ரீமியம் 2 ஷேர் கேபிட்டல். டிஸ்கவுண்ட் அப்படின்றது நமக்கு நஷ்டம். ஸோ டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து டெபிட் பண்ணிட்டேன். ஓகே, இது அலாட்மெண்ட்டோட சேர்த்து அந்த என்ட்ரியை போட்டுருக்கேன். இதுதான் வந்து உன்னுடைய இதில் இருக்கக்கூடியது. ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து ஷேர்ஸில் பார் ரேட்லேயும் பார்த்தாச்சு, ப்ரீமியம் பார்த்தாச்சு, டிஸ்கவுண்ட் அப்படின்ற கான்செப்ட்லேயும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இதில் உனக்கு ஏதாவது இந்த 3 கான்செப்டில் ஏதாவது உனக்கு டவுட் இருந்தால் நீ கேளு. ஏன்னா அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பர்ஃபிச்சர் ஆஃப் த ஷேர்ஸ் பார்க்க போகிறோம். அதில் வந்து பர்ஃபிச்சர்ஸ் வந்து ஃபுல்லி பர்ஃபிச்சர்ஸாக இருந்தால் எப்படி ஜேர்னல் என்ட்ரி வரும், பார்ட்லி பர்ஃபிச்சர்ஸாக இருந்தால் எப்படி ஜேர்னல் என்ட்ரி வரும் அப்படின்ற கான்செப்டை நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீ பார்த்துக்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல், ஸோ உனக்கு எந்த இடத்துல டவுட் இருக்கோ அதை வந்து நீ கமெண்ட் பாக்ஸில் நீ கொடு. இல்லை டைரெக்டாக நீ கிளாஸில் பார்க்கும்போது சார் நான் பார்த்தேன், எனக்கு இந்த இடத்துல டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கிளியர் பண்ணி தரேன். ஓகே, தேங்க்யூ.